ப்ரோ கபடி லீக் சீசன் 12க்கான ஆக்ஷன் டேட் பத்தின அப்டேட் இப்போ வந்திருக்கு. இது இல்லாம ரிட்டன்ஷன் எப்போ நடக்க போகுது, அதற்கான டேட் என்ன, அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஃபசல் அட்ராச்சலி இப்போ இந்தியா விசிட் பண்ணியிருக்காரு. அது என்ன காரணம், விஷால் மோனே கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்காரு, என்ன ரீசன், இது எல்லாமே உங்களுக்காக இந்த வீடியோல. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். Hello every friends, want a minute please. So friends, first of all ஃபசல் அட்ராச்சலி அவரோட ஸ்டோரி தான் இன்னைக்கு பயங்கரமா போயிட்டு இருக்கு. இந்த பிகேஎல் பேஸ் பண்ண நியூஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அவ்வளோ டிஎம் ஃபசல் அட்ராச்சலியோட ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்கீங்க. ப்ரோ இங்கே பாருங்க, ஃபசல் அட்ராச்சலி சுல்தான் வந்து இந்தியா வந்துட்டாரு, அதுவும் பிகேஎல் ஷர்ட் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. அவர் வந்து எதற்காக இப்போ வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கான கன்ஃபார்ம் நியூஸ் நமக்கு கிடைக்கல. அது அவர் சொன்னாதான் தெரியும், இல்லை விஷால் மோனே சொன்னாதான் நமக்கு தெரியும். விஷால் மோனே யாருன்னா ஃபசல் அட்ராச்சலி இப்போ விஷால் மோனே கூட சேர்ந்து பைக்கில் போகிற மாதிரியான வீடியோஸ் கூட அவங்க ஸ்டோரி வச்சிருந்தாங்க. விஷால் மோனே கூட சேர்ந்து தான் இப்போதைக்கு ஃபசல் அட்ராச்சலி சுற்றிட்டு இருக்காரு. பட் அதற்கு முன்னாடி மும்பையில் பிகேஎல் ஷர்ட் போட்டு அவர் வந்து ஏதோ ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணதா சொல்கிறாங்க. அது எந்த மீட்டிங் அப்படிங்கிறது கரெக்டாக தெரில. ஸோ பிகேஎல் எதற்காக அவரை வர வச்சிருக்காங்க, எதற்காக இந்த மீட்டிங் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் இது கண்டிப்பாக ஆக்ஷன் பற்றினா ஏதோ ஒரு மீட்டிங் தான் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற தகவல். கூடிய சீக்கிரம் ஆக்ஷன் வரப்போகுது இல்லையா, ஸோ அதற்காக இப்போ வந்து ஃபசல் அட்ராச்சலியை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அண்ட் அங்கே இருக்கிற பிளேயர்ஸோட ரிஜிஸ்ட்ரேஷனாக கூட இருக்கலாம், அது இல்லை ஃபசல் அட்ராச்சலியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி கூட இருக்கலாம். ஸோ ஃபசல் அட்ராச்சலி பிகேஎல் சீசன் 12 முன்னிட்டு இந்தியா வந்திருக்காரு. கண்டிப்பாக ஒரு நல்ல நியூஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் கூடவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிகேஎல் அந்த ஆக்ஷனுக்கான ரிட்டன்ஷனுக்கான எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க, கிளப் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான தகவலும் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் ஆக்ஷன் எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேஎல் நவ் அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த கேஎல் நவ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்போர்ட்ஸ் நியூஸை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணக்கூடியவங்க, ஐ மீன் அவர் சோர்சஸ் கிட்டேருந்து வாங்கி ரிப்போர்ட்ஸாக வெளியிடக்கூடியவங்க தான் இவங்க. இப்போ எப்படி நம்ம கிரிக்கெட்டுக்கு ESPN கிரிக்கெட் பஸ் இருக்கும், அந்த மாதிரி கேஎல் கபடி அப்படிங்கிறது கேஎல் நவ் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்க ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபார் கபடி. ஸோ அவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட் படி அவங்க விசாரித்த சோர்ஸ் சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 23 அண்ட் 24 வந்து பார்த்தீங்கன்னா பிகேஎல் சீசன் 12க்கான ஆக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இன்னும் 20 நாள் கூட இல்லை பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷனுக்கு, ரொம்ப சீக்கிரமாகவே நடக்க போகுது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே IPL வந்து ஃபைனல் அப்படிங்கிறது 25 மே நடக்க போகுது. 23 அவங்க சொன்ன டேட்டில் குவாலிஃபயர் 2 இருக்க போகுது IPL. ஸோ இது இருக்கிற சமயத்தில் வந்து இது எப்படி நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு நிஜமாக தெரியலை. பட் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷன் சீக்கிரம் நடக்க போகுது. ஆனால் அது மே 23, 24 நடக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக தெரியலை. நடத்தலான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நடத்திடுவாங்க. பட் IPL இருக்குது, ஸோ டெலிகாஸ்ட் பிரச்சனை இருக்குது, கண்டிப்பாக வியூவர்ஷிப் பிரச்சனை இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் ரிட்டன்ஷன் பற்றின அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இப்போது பிகேஎல் சீசன் 12க்கான ஆக்ஷனே 23, 24 நடந்துடும், 20 நாள் கூட இல்லை அப்படிங்கும்போது அதற்கு முன்னாடியே ரிட்டன்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணி ஆகணும். அண்ட் ரிலீஸ்டு பிளேயர் யாருங்கிறத சொல்லி ஆகணும். அப்போ தான் ஆக்ஷனுக்கான எல்லா பிளேயர்ஸோட ரிஜிஸ்ட்ரேஷனுமே கன்ஃபார்ம் ஆகப்படும். எத்தனை பிளேயர்ஸ் ஆக்ஷனுக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணப்படும். இதற்கு சுத்தமாக டைமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. எனக்கு தெரிஞ்சு இந்த மேவோட எண்டு வீக்கில் ரிட்டன்ஷன் டேட் தான் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆக்ஷன் டேட் வருமாங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது. பிகாஸ் நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இல்லை மே 23, 24 தான் கன்ஃபார்ம் ஆக்ஷன் டேட்னு சொன்னாங்கன்னா மே 2nd வீக்லேயே ரிட்டன்ஷன் பற்றின அப்டேட் எல்லாமே வந்துடும். டீம்ஸ் ரிட்டன்ஷன் லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ்டு பிளேயர்ஸ் லிஸ்ட்டும் வந்துடும். அண்ட் ஆக்ஷனுக்கான ரிஜிஸ்ட்ரேஷனும் ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபசல் அட்ராச்சலி இப்போ மும்பை வந்திருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தான் நானுமே கேள்விப்படுறேன். ஸோ இதான் வாய்ப்பு இருக்குன்னு எனக்குமே தோணுது. ஸோ ரிட்டன்ஷன் அண்ட் ரிலீஸ்டு பிளேயர்ஸ் அப்டேட் அப்படிங்கிறது இன்னும் 1 or 2 வீக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. அண்ட் ஆக்ஷன் ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ டோர்னமெண்ட்டும் ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, யாரெல்லாம் ரீட்டைன் பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு இதுக்கப்புறமா போட ஆரம்பிக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நம்ம எந்த மாதிரியான சீரிஸ் போடலாம் பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷனுக்கு முன்னாடி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுட்டு கிளம்புறேன். பை பை. அண்ட் குற்றம் குறைக்கிறதா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.